டிஎன்பிஎஸ்சி குரூப் 1ல கேட்ட கேள்வி 3 ஆண்டுகளுக்கு கணக்கிடப்பட்டால் தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் இடையே உள்ள வித்தியாசம் ரூபாய் 183 ஆக 5% ஆண்டு வட்டி வீதத்தில் கிடைத்தால் அசலின் மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி 3 ஆண்டுகளுக்கு தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் இடையே உள்ள வித்தியாசம் கொடுத்து கேட்டாங்கன்னா இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. அந்த ஃபார்முலா வச்சு நம்ம எந்த வேல்யூ வேணுமோ அந்த வேல்யூவை கண்டுபிடிச்சிக்கலாம். வாங்க பார்க்கலாம். 3 ஆண்டு டிஃப்ரென்ஸ்க்கு, அதாவது 3 இயர்ஸ் டிஃப்ரென்ஸ்க்கு என்ன ஃபார்முலானா P into R divided by 100 the whole square 3 plus R divided by 100. நம்மளுக்கு 3 இயர்ஸ்க்கு டிஃப்ரென்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 183 கொடுத்துருக்காங்க. ஸோ 183 P தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 5% கொடுத்துருக்காங்க. ஸோ 5 divided by 100 the whole square 3 plus 5 divided by 100. இப்போ நம்ம 183 அப்படியே வச்சுக்கிட்டு P இது வந்துட்டு ஸ்கொயர் கொடுத்துருக்காங்களா 2 டைம் எழுதிக்கலாம். 5 divided by 100 into 5 divided by 100 into 300 plus 5 305. அப்போ 305 divided by 100. நம்மளுக்கு தேவை P தான். அப்போ Pயை மட்டும் இந்தாண்டு வச்சுக்கிட்டு மற்றதெல்லாம் இந்த சைடு கொண்டு போகலாம். அப்போ P equal to 183 அப்படியே இருக்கும். இங்கேருந்து இந்த சைடு லெஃப்ட் சைடு போகிறது 100/5 divided by 100/5 divided by 100 divided by 305ன்னு வரும். ஸோ 4 5 5 2 5 10 4 5 5 2 5 10 6 5 30 1 5 5 இங்கே வந்துட்டு 4 5 20 1 61 61 3 61 183. இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணால் 3 12 12 2 24. ஸோ 24 × 0 24,000. ஸோ நம்மளுக்கு தேவையான அசல் எவ்வளோன்னு பார்த்தோம்னா 24,000. ஸோ இந்த சம்முக்கான ஆன்சர் 24,000. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.